ஹலோ வணக்கம் வெல்கம் உங்கள் நண்பன் ஆஜயஸ்வின். நம்ம எங்கே வந்துருக்கோன்னா ஏற்காட்டில் ஃபுட் ஸ்ட்ரீட்னு சொல்லக்கூடாது, இங்கே மேக்ஸிமம் இருக்க கடைகள் எல்லாமே இருக்குது. ஸோ அங்கே என்னென்ன ஃபுட்டு இருக்குன்றது தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு கவர் பண்ணி காட்டுறேன். ஏற்காடோட நைட் வைப் எப்படி இருக்குன்றது பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். கைஸ் இங்கே செம்ம கூட்டமாக இருக்குது அப்படின்னு ஏற்காட்டில் தயவு செய்து இந்த கடையில் வாங்கி சாப்பிடாதீங்க. சுத்தமாக டேஸ்ட்டே இல்லை. ரொம்ப அந்த க்ரௌடில் நின்று நம்ம க்ரௌடாக பார்த்தா என்ன நினச்சோம், கூட்டமாக இருக்குது நம்ம டேஸ்ட்டாக இருக்குன்னு நினைப்போம்ல, அதில் சுத்தம் ஒருத்தே இல்லை. நம்ம கொடுக்குற மணிக்கு அதுக்கு திருப்தியே இல்லை. ஸோ நானும் சாப்பிட்டேன், எனக்கு சுத்தமாக அதில் திருப்தியே இல்லை. அதுக்குள்ள தான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். மேக்ஸிமம் நான் யாருக்கும் நெகட்டிவாக பேச மாட்டேன். சில இடங்கள் அப்படி பண்ணுறாங்க. நம்ம ஒரு ஃபுட்டு நம்ம காசு போட்டு வாங்குறோன்னா அதுக்கான கொஞ்சம் ஒரு நியாயம் இருக்கணும்ல. கைஸ் ஏற்காட்டில் இப்போ நான் கண்டுபிடிச்சிருக்க டீ கடை. டீ இங்கே நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த கடையில் தான் நான் டீ குடித்தேன். இந்த கடையில் டீ நல்லா இருக்குது. ஸோ நீங்களும் கண்டிப்பாக இங்கே வந்து ட்ரை பண்ணுங்கள். கைஸ் நான் குடித்த ஏற்காட்டில் ஒரு நல்ல டீனா அந்த கடை தான். நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அந்த லொக்கேஷனில் கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஓகேவா? ஏற்காடில் எனக்கு தெரிஞ்சு ஒரு பெஸ்ட்டு சைவ ஹோட்டலாக இதுதான். செம்ம க்ரௌடு நிற்கிது, நம்ம டேஸ்ட்டாகவும் இருக்குது. ஸோ இங்கே போய் ட்ரை பண்ணுங்கள். இங்கே எல்லாமே நல்லாவே இருக்குது. ஆல்ரெடி அங்கே சாப்பிட்ட நிறைய பேர்ட்டையும் கேட்டேன், எல்லாமே நல்ல கமெண்ட் தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ வெஜ்ஜு லவராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கடையை ட்ரை பண்ணுங்கள். ஆனால் இது மாதிரி என்ன பண்ணது மங்குஸ்தான் தானே? இது ஊட்டியில் பார்த்துருக்கா அந்த டைமில் போடணும். எல்லாம் ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்ஸ் அப்படியே இங்கேயே கிடைக்குது. மேங்கோ, மாம்பழத்தை பற்றி சேலத்தை பற்றி சொல்லவே வேணும், செம்ம ஃபேமஸ்ஸு. தென் சாக்லேட்லாம் இருக்குது. எனக்கு இந்த சாக்லேட் ரொம்ப பிடிக்கும். நல்லா இருக்குல்ல? இதிலே டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ்லாம் இருக்கும். அது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு நானும் இந்த சாக்லேட்டோட இந்த சாக்லேட் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். டீ தூள் எல்லாமே இருக்குது. ஸோ அந்த எண்ணெய் வந்து அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுவோம், நம்ம வீட்டில் இருந்ததே நேரத்தில் பயன்படுத்துவோம். ஸோ அது மாதிரி இருந்தால் பயன்படுத்திங்க. ரொம்ப தேங்க்யூண்ணா. தேங்க்யூ. அந்த நம்பரை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். நீங்கள் என்ன வேணும்னா கான்டாக்ட் பண்ணிக்கங்க. நன்றி. இது பேர் வந்து மொடவாட்டுக்கால். இது வந்து ஜாயின்ட் பெயின்ஸு, கை கால் மூட்டு வலி இந்த மாதிரி இதுக்கெலாம் வந்து அதை சூப் வச்சோ இல்லை பவுட்ரு பண்ணி அந்த மாதிரி சுட தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு லைட்டாக சால்ட் ஆட் பண்ணி அந்த மாதிரிலாம் குடிப்பாங்க. இதோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா மட்டன் சாப்பிட்ற அளவுக்கு ஒரு டேஸ்ட் இருக்கும். இதில் இருக்க ப்ரோட்டீன்ஸ் வந்து ஈக்குவலன் டு மட்டன். அதிகமாக இருக்கும். காஃபி டேஸ்ட்டு நார்மலாக தான் இருக்கும். இந்த காஃபிகளில் காசுலாம் அதிகமாக இருக்குங்க, ஆனால் காஃபி டேஸ்ட்டு நார்மலாக தான் இருக்கும். எக்ஸ்பெக்ட் பண்ணி ஆஹா ஓஹோன்னு சொல்கிற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. இந்த இடம் நான் சாப்பிட்டது இல்லைங்க, தெரில எனக்கு. நல்லா இருக்கு. ஆனால் நைட் வைப்புனா நம்ம சொல்லலாம். பட் ஆனால் நல்ல சாக்லேட்டா ஃபேக்ட்ரி தலை எங்கே இருக்கிறான் பாரு, ஓப்பனிங். ஃபேக்ட்ரி இங்கே சாக்லேட்லாம் கிடைக்கும் போல இருக்குது. ஏற்காட்டில் இருக்கிறது அந்த மெயினான 4 தெரு தான். அங்கே இருக்க ஹோட்டல் மேக்ஸிமம் எல்லாத்தையும் உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிச்சிட்டேன். இதுக்கப்புறம் அங்கே வேறு ஹோட்டலே இல்லை. ஸோ ஓப்பனாக அதான் உண்மை. ஓகே, நைட் வைப்புன்னு நன்றி.